கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டி தூக்க நேர்ச்சை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகள். நான் இந்த கோவிலில் வருஷம் இங்கே வந்துட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் கழிஞ்சு ஒரு 7 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்து, அதுக்கப்புறம் நான் இங்கே இந்த அம்மா கிட்ட நான் நேர்ந்துட்டு போனேன். எனக்கு குழந்தை கிடச்சுன்னா நான் தூக்கம் எடுத்து தரலான்னு ஒரு வண்டி 4 தூக்கம் எடுத்து கொடுக்கலாம் நேர்ந்துருந்தேன்னா. போன வருஷம் எனக்கு தூக்கம் கிடச்சி, குழந்தை கிடச்சி 4 தூக்கம் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்திருக்குண்ணா, எனக்கு தூக்கம் கிடச்சி, பிள்ளை கிடச்சி தூக்கம் எடுத்து கொடுக்குறதா வந்திருக்குண்ணா. வெளிநாட்டில் இருந்து வந்திருக்குண்ணா. அதில் இங்கே குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க கஷ்டப்படுறா இருந்தா இந்த கோவிலுக்கு வாங்க, அம்மா கிட்ட மனசார வேண்டிக் கொள்ளுங்க, உங்களுக்கும் கிடைக்கும். விவரங்களோடு செய்தியாளர் சேகர் இணைந்திருக்கிறார். சேகர், முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடைபெறக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதிஷ்டி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் தூக்க நேர்ச்சை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தூக்க திருவிழாவானது கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடர்ந்து 13ஆம் திருவிழாவான இன்று பங்குனி மாத பரணி நட்சத்திரத்தை குழந்தைகளுக்கான தூக்கத்தை இன்று அதிகாலை முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தூக்க திருவிழாவிற்கான வட்டவளை மூலக்கோயில் இருந்து அம்மன் திருமுடி தூக்கம் நடைபெறுவது. வெங்கஞ்சி கோயிலிருந்து எழுந்தருளி அம்மன் சன்னதிக்கு குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தைகள் பாக்கியம் கிடைக்க வேண்டி கிடைத்த குழந்தைகள் மற்றும் 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் பக்தர்கள் தூக்க நேர்ச்சை நடத்துகிறார்கள். பச்சிளம் குழந்தைகளை நேர்ச்சைக்கு கொடுத்த பிறகு அந்த குழந்தைகளை தூக்கக்காரர்கள் கையில் வைத்துக் கொண்டு கோவிலில் வலம் வரும் காட்சி காண்போரை மெய்சிலிக்க வைக்கிறது. சுமார் 40 அடி உயரம் கொண்ட 2 வில்லிகள் வண்டியில் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு வில்லிலும் 2 குழந்தை தூக்கக்காரர்கள் என 4 பேர் இந்த வில்லுடன் பிணைக்கப்பட்டு அவர்கள் கைகளில் குழந்தைகள் வழங்கப்பட்டு 4 தூக்கக்காரர்கள் 4 குழந்தைகள் என இந்த தேரை பக்தர்கள் சரண கோஷத்துடன் ஆலயத்தை சுற்றி வருகிறது. தூக்க நேர்ச்சை தூக்க திருவிழாவாகும். இந்த ஆண்டு 1150 குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சி நடைபெற்று உள்ளது. 286 முறை இந்த தூக்கவில்லில் குழந்தைகளுடன் மூல கோவிலில் சுற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த துவங்கி தூக்க நேர்ச்சியானது நாளை காலை வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் தூக்க நேர்ச்சியை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்களுக்காக இலவச மருத்துவ முகாம், உணவு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சேகர்.